நோக்கிய பயணம், நம்பிக்கையுடன் எதிர்காலம் நோக்கிய பயணம், மாற்றத்தை நோக்கிய பயணம், அனைத்தும் வேலை பண்ணிட்டே வேலை பார்க்குற மாதிரியே இருக்காங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வழக்கு போடுறது, கைது செய்யறது மாதிரி நடவடிக்கை நடந்துருக்காங்க. இருக்கக்கூடிய காவல்துறை சார், கோவை மாநகர காவல்துறையிலிருந்து, அதே மாதிரி வட்டார காவல்துறையிலிருந்து, சைபர் கிரைம்ல இருந்து எல்லாருமே அவங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய நிர்வாகிகளை போல செயல்படுகிறார்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டு காலமாக நான் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நம்முடைய அன்பு தலைவர், கழக தலைவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்களை, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் பிரச்சனைகள், அடிப்படை குடிநீர் பிரச்சனைக்காக, சொத்து வரி உயர்வுக்காக, தூய்மை பணிகளுக்காக, இப்படி எந்த ஒரு போராட்டங்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்துல, ஜனநாயகத்துல அறவழி போராட்டங்கள் எங்க போலீஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல அனுமதி கேட்டாலே கொடுக்கறது இல்லைங்க. அதாவது போராட்டங்களுக்கும் தர்றதில்ல, திருமுனை கூட்டங்களுக்கும் தர்றதில்லை, எதுக்குமே தர்றதில்லைங்க. கோவையை பொறுத்தளவுக்கு வேலுமணியினுடைய அதிகார துஷ்பிரயோகம், அவருடைய ஆணவம், அதாவது பல்வேறு சர்வாதிகாரிகள் இத்தனை போன்றவர்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இவர் பன்மடங்கு சர்வாதிகாரிகள் கோவையில அவர் நடந்துட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் மிரட்டுறது பண்ணிதான் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் சார். அதே நேரத்தில் இதெல்லாம் மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க சார். கண்டிப்பாக இந்த அதாவது மக்களுக்கு நிவாரண பணிகளோ எந்த விதமான உதவிகளும் செய்யாமல் அதிமுக ஒரு வேடம் போட்டுக் கொண்டிருப்பதை இன்றைக்கு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரியான நேரத்துல மக்கள் சரியான தீர்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க சார். அதே மாதிரி இப்ப திமுக தலைவர் பல்வேறு இடங்கள்ல போய் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அது அரசியல் பண்றாங்க மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இந்த உதவிகளை பத்தி என்ன சொல்றீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த மூலை முடுக்குகளில் தமிழர்களா இருந்தாலும் சரி, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக திகழ்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட இந்த குடியுரிமை சட்டம் அதுல திருத்தம் கொண்டு வந்தப்ப கூட காஷ்மீரில் பாதிக்கப்பட்ட அந்த நாட்டினுடைய அந்த தலைவர்களுக்கு கூட டெல்லியில மட்டுமல்ல தமிழகத்திலே மாபெரும் போராட்டத்தை நடத்தி காட்டிய ஒரு தலைவர். தேசிய அளவில் மக்களுக்காக அவர் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த பேரிட பொறுத்தளவுக்கு இந்த கொரோனா பேரிடரை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே, அதாவது சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே தொடங்கிய முதல் நாளே இதை உடனே ஒத்தி வைக்கணும், மக்களை பாதுகாக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, அந்த அதாவது அந்த ஊரடங்கு அமல்படுத்தியதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து 30 தினங்கள்ல தலைவர் பல நாட்கள் வெளியில மக்களுக்கு பல்வேறு உதவிகளை தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் செய்திருக்கிறார். இது எதுக்கு செய்யறாருன்னு கேட்டா, அப்படி அவர் போய் சென்றாட்டா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பசியால் வாடுகின்ற மக்களுக்கு ஏதாவது அங்கங்க இருக்கக்கூடியவர்கள் மனிதாபிமானத்தோடு உதவ வேண்டும், அதற்கு முன்னோடியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய உயிரை கூட துச்சமென மதித்து தலைவர் அவர்கள் களத்திற்கு மக்களை சந்தித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிறார். இதுல அரசியலே கிடையாதுங்க. அப்படி செஞ்சதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அதே மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா கோவையில எல்லா பகுதிகளிலுமே, எல்லா மாவட்டத்திலையுமே இன்றைக்கு அந்த உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது பொறுக்காத இந்த அரசு தான் எல்லா இடத்துலயும் திமுக பேர் அப்படிங்கிறனால உடனே செய்தித்துறை சார்பில் ஒரு தடை பிறப்பிச்சாங்க. அதையும் சரியான முறையில அன்பு தலைவர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அந்த கருத்தை எடுத்து சென்று நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சரியான ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த தீர்ப்பு கொடுத்தனாலதான் இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் எல்லாமே, எல்லா அரசியல் கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு போய் சேருதுங்க. அதனால இன்றைக்கு அது மட்டும் இல்லாம இன்றைக்கு ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு கூட அன்பு தலைவர் அவர்கள் எல்லா இடத்துலயுமே தமிழகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகளை அழைத்து காணொலி காட்சி மூலமாக ஒன்றிணைவோம் வா என்கின்ற ஒரு முழக்கத்தை, ஒரு வேண்டுகோளை மக்களிடத்திலே வைத்து எல்லாத்தையும் இணைத்து, எல்லா சமூக ஆர்வலர்கள் எல்லாத்தையும் இணைச்சு மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சொன்னாருங்க. இதன் மூலமாக இதே கோவையில ஏராளமான பேர் இந்த திட்டத்தின் மூலமாக தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த 5 அம்ச திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகின்றார்கள். இன்றைக்கு அவர் அந்த வேண்டுகோள் விடுத்து களத்திற்கு சென்ற காரணத்தினாலேதான் இன்றைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு
உணவு கிடக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே களத்துக்கே வராம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமியை போன்றவர்கள், அதே போலவே ஊழல் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடிய வேலுமணியை போன்றவர்கள் வேணும்னே வந்து திட்டமிட்டு இந்த செய்தி பரப்புறாங்க. ஆனால் தலைவர் அவர்களால் தான் இன்றைக்கு மக்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு நன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் திங்கள் 9 மணிக்கு உங்களை சந்திக்கிற வீடியோவில் நான் ஒரு வரலை செந்தில். இது